Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். Sum 29. Evaluate integral minus pi by 4 to pi by 4 sin squared x dx. இதுல பாருங்க இந்த ஃபார்ம்ல இருந்தாலே அதாவது integral minus a to a f of x dx இந்த ஃபார்ம்ல இருந்தாலே ஃபர்ஸ்ட் இது ஆட் ஃபங்க்ஷனா இல்ல ஈவன் ஃபங்க்ஷனா அப்படினு நம்ம செக் பண்ணுவோம். சரியா? First step சொல்லுங்க. Let I which is equal to integral minus pi by 4 to pi by 4 sin squared x dx. ஓகேவா? இது வந்து integral minus a to a f of x dx அந்த ஃபார்ம்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபங்க்ஷன் இதுதான் இங்கே ஃபங்க்ஷன் f of x. ஓகேவா? Here f of x which is equal to sin squared x. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் கொடுத்து பார்க்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இருக்க இடத்துக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் கொடுங்க. என்ன வரும்? சைன் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ்னு வரும் இல்லையா? அப்போ இது வந்து என்ன பவர்? ஈவன் பவர். ஈவன் பவர்னால் நமக்கு என்ன ஆகிடும்? சைன் ஸ்கொயர்டு எக்ஸ்னே கிடைச்சிரும் இல்லையா? புரியுதாப்பா? அதாவது சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸு into sin of minus x. இதான அதோட மீனிங். ஓகேவா? sin என்ன பண்ணிக்காது? மைனஸை அப்சார்ப் பண்ணிக்காது. அதாவது தீட்டால மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணாது? சைனை அப்சார்ப் பண்ணிக்காது. அதாவது sin of minus தீட்டா which is equal to என்னது? மைனஸ் sin தீட்டா தான். இது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இங்கே உங்களுக்கு என்ன ஆகும்? மைனஸ் sin தீட்டா அதாவது மைனஸ் sin x into மைனஸ் சைன் எக்ஸ்னு வரும் இல்லையாப்பா? அப்போது இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஈவன் பவர் அப்படின்னாலும் என்ன பண்ணிடலாம்? டேரக்டா ப்ளஸில் தான் இருக்குது அப்படின்னு எழுதிடலாம். சரியா? ஓகே. விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம போட்டாலும் நமக்கு ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ்னே கிடைக்குது. அந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்னா தென் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? அது வந்து என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். சரியா? f is an even function. ஸோ ஈவன் ஃபங்க்ஷன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகிரல் மைனஸ் a to a f of x dx which is equal to 2 into integral 0 to a f of x dx. ஓகேவா? சொல்லுங்க. I which is equal to integral minus pi by 4 to pi by 4 sin squared x dx. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 into integral 0 to pi by 4 sin squared x dx அப்படின்னு எழுதிடலாம். சரியா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஓகேவா? இப்போ சொல்லுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? trigonometric ஃபார்முலா தெரியும் இல்லையா? you know that sin squared theta which is equal to 1 minus cos 2 theta by 2. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இந்த sin squared x இப்போ நம்ம எழுத போகிறோம். இப்போ சொல்லுங்க என்ன வரும்? I which is equal to 2 into integral 0 to pi by 4 then இங்கே வந்து உங்களுக்கு 1 minus cos 2 x by 2 into dx அப்படின்னு வந்துடும். கரெக்டாப்பா? இதில் இந்த 1 by 2 இருக்கு இல்லையா? 1 by 2 தானே அதோட மீனிங். பையில் இருக்குது 2. அப்போ 1 by 2 அந்த 1 by 2 இப்படி வெளியில் வந்துடும். இப்போ எப்படி வரும்? இங்கே 2 by 2ன்னு வந்துடும். ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. by 2 அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ இன்டகிரல் 0 to pi by 4 இங்கே உங்களுக்கு 1 minus cos 2x into dx மட்டும்தான் இருக்கும். சரியாப்பா? புரியுதா? இதில் நம்ம 2ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? உங்கள் 1ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போது இன்டகிரேஷன் ஃபார்முலா சொல்லுங்கள். we know that தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? அதாவது இன்டகிரல் 0 to pi by 4 இந்த 1க்கும் இந்த dx சொன்னோம். இந்த இன்டகிரல் இதில் 2 டேர்ம்ஸ்க்கும் சொன்னோம். கரெக்டாப்பா?
இதுக்கும் சொன்னோம் இதுக்கும் சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும் நமக்கு 1 into dxன்னு வந்துடும். இங்கே சென்டரில் மைனஸ் இன்டகிரல் 0 to π/4 cos 2x dxன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். இன்டகிரல் dx which is equal to என்னது x plus c. ஓகேவா? அதே மாதிரி இன்டகிரல் cos x dx which is equal to என்னது sin x plus c. இதென்ன ஃபார்முலா சொல்லுங்கள். which is equal to ஸோ dx இன்டகிரேட் பண்ணால் x, இது டெஃபினட் இன்டகிரல் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ லோவர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π/4. சரியா? மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் சிலாம் எழுதாதீங்க, இது டெஃபினட் இன்டகிரல். இதில் நீங்கள் அந்த கான்ஸ்டன்ட்லாம் எழுதக்கூடாது. அதே மாதிரி இதில் சொல்லுங்கள் cos 2x நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா sin 2x இல்லையா? sin 2x மட்டும் இல்லை, அதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. தென் இந்த எக்ஸை நீங்கள் என்ன பண்ணும், எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்கா, 2x இருக்காங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன பண்ணும், பையில் எழுதணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், நமக்கு 2 தான் வரும் இல்லையா? அதாவது 2 into 1ன்னு வரும். 2ன்றது எக்ஸுக்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட். ஸோ 2 எடுத்து எழுதிடுவோம். ஸோ எக்ஸை நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1 வரும். ஸோ 2 into 1 2 தான். ஓகேவா? இப்போ இதுக்கும் என்ன இருக்குது, லிமிட் இருக்குது 0 to π/4. புரியுதாப்பா? கிளியரா? இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு மைனஸ் லோவர் லிமிட் போடுவோம். இதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக சொல்லுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக π/4 வந்துடும் மைனஸ் 0. ஓகேவா? மைனஸ் இங்கே அதே மாதிரி தான். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1/2 அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க டிஸ்டர்ப் இல்லாமல். ஸோ இங்கே சைன் இன்ட்டு அதாவது சைன் ஆஃப் 2x. ஓகேவா? 2 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக π/4 வந்துடும் இந்த அப்பர் லிமிட்டு. மைனஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 0 போடணும் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ என்ன வரும், சைன் அது முன்னாடி 1/2 இருக்குது, சைன் 0ன்னு வரும் இல்லையா? நமக்கு சைன் 0 தெரியும். ஸோ இந்த டேர்மே உங்களுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேவா? அப்போது பாருங்கள் சைன் 0 சைன் 0 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 0 தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதில் வந்து நமக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 2 π/2ன்னு இருக்கும் இது. ஸோ சைன் π/2ஓட வேல்யூ என்னது, சைன் 90 டிகிரி என்னது 1. ஓகேவா? இப்போ இங்கே உங்களுக்கு π/4 இருக்கும். தென் நீங்கள் மைனஸ் 1/2 இன்ட்டு சைன் π/2 இது. ஸோ சைன் π/2 என்ன தான் உங்களுக்கு 1 தான். விச் இஸ் ஈக்குவல் டு π/4 மைனஸ் 1/2. இதுதான் நம்மளுடைய ஐ. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?